தொடர் செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் வழங்கும் எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நியாய விலைக் கடைகளில் இனி உளுந்தம்பருப்பு வழங்கப்பட மாட்டாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் நியாய விலைக் கடைகளில் உளுந்தம்பருப்பு வழங்கவில்லை என்று சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, உளுந்தம்பருப்பு கிலோ 170 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய உளுந்தம்பருப்புக்கான மானியத்தை நிறுத்திவிட்டதால் அரசுக்கு மாதம் 207 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். எனவே நியாய விலைக் கடைகளில் இனி உளுந்தம்பருப்பு விற்பனை செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் குட்கா விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், குட்கா வழக்கில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். குட்கா வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுக்கு 56 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், போலீஸ் கமிஷனர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது உண்மை என்று வருமான வரித்துறை, யாரோ ரோட்ல போறவன் சொன்னதில்லை, வருமான வரித்துறையை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் விரைவில் மாற்றப்படுவார் என்று EVKS இளங்கோவன் பேசியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற அவர், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தெரிவித்தார். தை பிறந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு, குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வழி பிறக்கும் என்ற எல்லா நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். கிரீடத்தில் பல வகை உண்டு. மலர் கிரீடம், முள் கிரீடம் என்று உண்டு. அது சுமப்பவர்கள் தான் ஆட்கள் வித்தியாசப்படுவார். எந்த கிரீடத்தை நீங்க சொல்றீங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரை பத்தி தான் நீங்க குறிப்பிடுறீங்க. புதிய தலைவரை அறிவிப்பார்கள் என்று சொன்னேன். 2017-2018 ஆண்டுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 6522 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2017-2018 நிதியாண்டிற்கான துணை நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். மொத்தம் 6522 கோடி ரூபாய் மதிப்புடைய துணை நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து ஓய்வூதிய பலன்கள், நிலுவைத் தொகை மற்றும் விபத்து இழப்பீடு வழங்குவதற்கு 2579 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 8272 குடியிருப்புகளும் 1,57,000 தனி வீடுகளும் கட்டுவதற்கு கூடுதலாக 588 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த கூடுதலாக 268 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுகளுக்கான முன்பதிவு நடைபெற்றது. பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜனவரி 15 மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நேற்று நடைபெற்றது. இதனையடுத்து இன்றைய தினம் மாடுகளுக்கான முன்பதிவு நடைபெறுவதை அறிந்தவர்கள் காளைகளுடன் நள்ளிரவே பாலமேட்டில் குவியத் தொடங்கினர். 1000க்கும் குறைவான காளைகள் மட்டுமே முன்பதிவு செய்யப்படும் என்றபோதும் 5000க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யும் மையத்திற்கு அழைத்து வரப்பட்டன. இங்கே வருஷம் மாடு ஓவர் ஆகி போச்சு. வருஷம் ஓடுறாங்க, வருஷம் போலீஸும் கண்ட்ரோல் படுத்த முடியலை. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல சார். அதனால இதோட மாடு நல்ல மனுஷன் மாடு வச்சிருக்க மாட்டாங்க சார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த செல்வம் தன்னுடைய மனுவில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் அனைத்து தரப்பினருக்கும் உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று கூறி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். ஆனால் ஜல்லிக்கட்டில் எந்தவித பாகுபாடும் பார்க்கப்படுவதில்லை எனவும் முறையாக அனுமதி பெறப்பட்ட போட்டி நடத்தப்படுவதாகவும் விழாக்குழு சார்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். மதுரை அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளதாக சோழவந்தான் எம்எல்ஏ கூறியுள்ளார். பொங்கல் திருவிழாவை ஒட்டி வரும் 15 பாலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து 16 அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம் தெரிவித்துள்ளார்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதற்கான முன்பதிவு மையத்தில் டிக்கெட் வாங்குவதற்கு ஏராளமான பயணிகள் குவிந்தனர். கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் நேற்று வாபஸ் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் பணிக்கு திரும்பியதால் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் காலை முதலே இயக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் 11,983 பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்துள்ளது. பொங்கலுக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று முதல் விடுமுறை விடப்பட்டது. அத்துடன் சென்னையில் உள்ள ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக கூட்டம் காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை மற்றும் பனி காரணமாக 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்வதே பிரதான தொழிலாக உள்ளது. வெயில் காலங்களில் மல்லிகைப்பூவின் உற்பத்தி மிகவும் நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் தற்போது கடுமையான குளிர் நிலவுவதால் பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் பூவின் தேவை அதிகரிப்பது வழக்கம். இந்த நேரத்தில் மல்லிகைப்பூவின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிலக்கோட்டை மல்லிகை மட்டுமல்லாமல் இதர பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இந்து மக்கள் கட்சி நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புலியூரைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகி சண்முகம் பாம்பாட்டி சித்தர் கோவில் பூசாரியாக இருப்பது தொடர்பாக நாகரத்தினம் என்பவருடன் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சண்முகம் வீட்டின் அருகே வீசிய பெட்ரோல் குண்டு வெடித்ததில் 2 இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் மோசடி தொடர்பாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் ஜாமீன் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிங்ஃபிஷர் விமான நிறுவன உரிமையாளர் விஜய் மல்லையா பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்று திருப்பித் தராத நிலையில் லண்டனுக்கு தப்பி சென்று அங்கு வசித்து வருகிறார். அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க கோரி மத்திய அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் விஜய் மல்லையாவும் அவரது மகனும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். விஜய் மல்லையாவின் ஜாமீன் ஏப்ரல் 2 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இடமாற்றம் செய்யப்பட்ட காரணத்தால் லண்டன் செல்வதை தவிர்த்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அவர் தன்னுடைய டுவிட்டர் பதிவில் முந்தைய அதிபர் ஒபாமா மிக குறைந்த விலைக்கு அமெரிக்க தூதரகம் இருந்த இடத்தை விட்டுவிட்டதாக புகார் கூறியுள்ளார். வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியிலிருந்து அமெரிக்க தூதரகம் வான்ஸ்வர்த் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய தூதரகத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் திறந்து வைப்பதாக இருந்த நிலையில் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துள்ளார். ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வருகிறவர்களை அமெரிக்கா ஏன் அனுமதிக்க வேண்டும் என அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் ஆப்பிரிக்க நாடுகளை மலத்வார நாடுகள் என கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்ப் அமெரிக்க அதிபர் கூறிய தகுதியை தரம் தாழ்த்திவிட்டதாகவும் இனவரியை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரே புகார் கூறியுள்ளனர். இதனிடையே நார்வே நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வருகிறவர்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என டிரம்ப் கூறியுள்ளார்.